புத்தாண்டு பிறந்திருக்கும் நிலையில் 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் அது பற்றிய உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்லா அமையணும். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவங்களை எல்லாருக்கும் நல்ல ஊதிய தொகை கிடைக்கணும். ஒவ்வொருத்தரும் கருத்தா எல்லாரும் சமாதானத்தோட இருக்கணும். எவ்வளவு கஷ்டத்துல எல்லாமே இருக்காங்க. அந்த கஷ்டம் எல்லாம் இந்த வருஷத்தோட எல்லாரும் சமாதானத்தோட எல்லாமே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவங்களை எல்லாரும் ஊதிய தொகை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும். புத்தாண்டு பள்ளி மாணவர்களுக்கான புத்தாண்டா அமையணும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் நிறைய பள்ளி மாணவர்கள் தவறான ரீல்ஸ் பண்றது, பள்ளிகள்ல தவறான ரீல்ஸ் பண்றது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்று ரீல்ஸ் பண்றது, அந்த மாதிரி நல்ல தவறான செயல்களை செஞ்சிருக்காங்க. அது போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய படிப்புல முக்கியமா கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நல்லா கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதே மாதிரி கடந்த வருடத்துல நம்ம தொழிலெல்லாம் நல்லாவே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷமும் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டீசல் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டீசல் பெட்ரோல் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி ஏன்னா அந்த டீசல் பெட்ரோல் வச்சு தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கினோம்னாவோ, ஒரு பேனா, பென்சிலு, கிளாத்து எது எடுக்கணும்னாலுமே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் டீசல் பெட்ரோல் ரேட்டு கம்மியாகும். மற்ற இன்னும் நிறைய விஷயம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு சந்தோஷமா கொண்டாடணும். எல்லாரும் நினைச்சது எல்லா சந்தோஷங்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு எல்லா ஏழைப்பட்டவங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாருக்கும் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். போன வருடம் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தாலும் துன்பப்பட்டிருந்தாலும் இந்த வருடம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், சந்தோஷத்தோட இருக்கணும். எந்த வருடமும் சொல்ல வரேன், தீபாவளி, பொங்கல் எது வந்தாலும் அவங்கவுங்க ஃபங்க்ஷனை தான் கொண்டாடுவோம். பட் ஜனவரி 1 இன்றைய புத்தாண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு புத்தாண்டா இருக்கணும். மக்கள் குரல் பகுதியில் கும்மிடிப்பூண்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.